ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என் கையில் இருக்க இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரிஜினல் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். நான் ப்ரோ இது ஆல்ரெடி ஒரு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை வச்சுக்கிட்டு மறுபடியும் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரோட வீடியோ போட்டால் நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரிஜினல் டக்காரா டோமி எல்ட்ராகோ. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது வந்து மிட்ஃபேக் எல்ட்ராகோ. மிட்ஃபேக்கா அப்படின்னா? ஸோ இந்த டக்காரா டோமி பேபிளிட்ஸ் எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளால வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கணும். அதுவும் ஒரிஜினல் அதை ரிலீஸ் பண்ண ப்ரைஸை விட இப்போ அதோட வேல்யூ பல மடங்கு அதிகமாயிருச்சு. காரணம் அது ரொம்ப ரேரா கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான். அப்போ வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு இருக்கும் போது தான் இந்த மிட்ஃபேக் பேபிளிட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மிட்ஃபேக் பேபிளிட் அப்படிங்கிறது வந்து டக்காரா டோமியோட சாயலை அப்படியே எடுத்து கிரியேட் பண்ற பேபிளிட் தான். ஒரு வித்தியாசமே கிடையாது. பாக்குறீங்களா? இப்போ உங்களுக்கே தெரியுதா இதுல எது ஒரிஜினல் டக்காரா டோமி எது ஃபேக் அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. பட் ஓபன் பண்ணி பார்த்தா சின்ன சின்ன ஹிண்ட்ஸை வச்சு நம்மளால இதுல இருக்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபேக் தான், இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மிட்ஃபேக் பேபிளிட்ஸ் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப மோசமான பேபிளிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஒரிஜினல் டக்காரா டோமி, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண டக்காரா டோமியோட குவாலிட்டி இல்லாட்டினாலும் இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குது இந்த மிட்ஃபேக் பேபிளிட்ஸ் தான். நம்மளால இப்பயும் வாங்க முடியும். இப்பயும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்தியாவில் இல்லை. இந்த மிட்ஃபேக் பேபிளிட்ஸை வச்சு நீங்க ஒஃபிஷியலா டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரையும் சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், நம்ம மிட்ஃபேக் பேபிளிட்ஸை பத்தி பேச வரல, இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை பத்தி தான் பேச வந்திருக்கோம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, மிட்ஃபேக் பெருசா அப்படி இல்லாட்டி ஓஜி டக்காரா டோமி பெருசா அப்படிங்கிறத சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம். பெருசா எந்த வித்தியாசமே இல்லைங்க. பாத்தீங்களா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி வித்தியாசம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிட்ஃபேக்கை ஓப்பன் பண்ணலாம். ஓஜி டக்காரா டோமி அப்படி என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நம்ம பார்ப்போம். ஃபேஸ் போல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மிட்ஃபேக்கோட ஃபேஸ் போல்ட், இது வந்து ஒரிஜினல் டக்காரா டோமியோட ஃபேஸ் போல்ட். ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேபிளிட் போல். அண்ட் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா மிட்ஃபேக்கோடது வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் அது ஒரிஜினல் டக்காரா டோமி வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரிஜினல் டக்காரா டோமி பேபிளிட்ஸ் எல்லாம் இந்த ஃபேஸ் போல்ட்டுக்குள்ளே ஒரு கோடு இருக்குங்க. கோடு இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கோடு தெரியுதுங்களா? D7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு எழுதி வச்சுருக்காங்க. உங்களால் கரெக்டாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். D7 போட்டிருக்கு. பட் இந்த மிட்ஃபேக் பேபிளிட்ஸ்குள்ளெல்லாம் கோடு இருக்காது. சரிங்களா, ஒரு கோடுமே கிடையாது. அந்த இடத்துல வெறும் பிளெயினாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஃபியூஷன் வீலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபியூஷன் வீல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட எனக்கு தெரியல. அண்ட் ஒரிஜினலில் கோடு எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரிஜினலில் கோடு A1 எழுதியிருக்காங்களா. இந்த மிட்ஃபேக்லையும் கோடு எழுதியிருப்பாங்க A1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கீங்களா இந்த கார்னரில். பட் இந்த A1ஓட ஃபாண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த A1க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபாண்ட்டை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் அதை விட பெட்டர் ஆப்ஷன்னா அதை வெயிட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. வெயிட் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஓஜி டக்காரா டோமி எல்ட்ராகோவுக்கு தான் கொஞ்சம் ஒரு சின்ன மைன்யூட்டாக வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் கலர் வைஸ் பார்த்தோம்னா இந்த பேபிளிட்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. இந்த பேபிளிட் வந்து டார்க்காக இருக்க மாதிரியும் இந்த பேபிளிட் லைட்டாக இருக்க மாதிரியும் தெரியுது. பட் அது வந்து அந்த அளவுக்கு ஆக்யூரேட் கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கலர்லையுமே. ஸோ இப்போ இதில் இது ஒரிஜினல்ரா, ஐயோ எனக்கே மறந்துச்சு. இதாங்க ஒரிஜினல், இது ஒரிஜினல். ஓகே, அப்படியே வச்சிருவோம். அடுத்து பெரிய டிஃபரன்ஸ் எதுக்கு வருதுன்னா இந்த ஒரு பார்ட்டுக்கு வரும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ரப்பர் வந்து ரொம்பவே லைட் கலராக இருக்கும். ஒரிஜினல் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக திக்கான பிளட் ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரப்பரோட ஃபினிஷிங்லாம் அரைக்குறையாக விட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடில் அண்ட் இந்த சைட்லாம் பார்த்தீங்களா ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் ஒரு கண்டமேனிக்கு இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, அக்யூரேட்டாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூசி இருக்குது, எனக்கு ரொம்ப பழைய பேபிளிட் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சதை விட்டுருவோம். தூசியாக பார்க்காதீங்க, அதோட மேக்கிங்காக பாருங்க. ஸோ பார்த்தீங்களா டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபியூஷன் வீலில் இருக்க டிஃபரன்ஸை விட இதில் இருக்க டிஃபரன்ஸை விட பெர்ஃபார்மன்ஸ் சிப்பில் இருக்க டிஃபரன்ஸை விட இந்த பார்ட்டில் இருக்க டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட மேக்கிங்லேயும் அதோட குவாலிட்டியிலையும் டிஃபரன்சஸ் நம்மளால் கண்ணிலேயே பார்க்க முடியும். அண்ட் இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ரப்பர்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ரப்பரு. அதனால ஸ்பின் ஸ்டீலோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. எனிவேஸ் நம்ம சண்டை போட்டு பார்த்துடலாம். பட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சுல?
அது போதும். அடுத்து ஃபைனலாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் சிப். ஸோ ஃபைனல் சர்வைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் சிப்பை. ஃபைனல் சர்வைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த பேபிள் விகராஸாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா சர்வை பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டாக் மோடை விட்டுட்டு ஸ்டெமினா மோடுக்கு போயிடுவோம். அதுதான் ஃபைனல் சர்வை அப்படின்னு சொல்றது. அண்ட் இதில் ஒரிஜினல் ஃபேக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் ஸ்க்ரூவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்ரூவோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து நார்மலாக கொடுத்துருக்க ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரூவோட டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் கலரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது வந்து லைட்டாக இருக்குது. இவ்வளோதான் டிஃபரன்ஸுங்க. அண்ட் இதோட பெஸ்ட் ஃபைனல் சர்வைவ் யார் பக்காவாக கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. சண்டை போட்டு யாருக்கு எத்து அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் இவ்வளோதான் பார்ட்ஸ். நம்ம ஒன்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சண்டை போட்டு பார்த்துடலாம். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இந்த ஓஜி டெக்கராட்டமி பேபிள் இப்போ வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். சத்தியமாக வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேபிளேடோட விலை கேட்கும் போது 2500 ரூபா இருந்துச்சு. இந்த பேபிளேடுக்கு மட்டும் செகண்ட் ஹேண்ட் பேபிளேடுங்க, ஃப்ரெஷ் எல்லாம் கிடையாது, கூட லான்ச்சர் வராது, வெறும் இந்த பேபிளேடு மட்டும் தான் கிடைக்கும். இப்போ அதோட ரேட்டை வந்து 3000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் ஒவ்வொருத்தவங்க செல்லர் விற்கிறத பொறுத்து தான் அதோட பிரைஸ் அமையுது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 3000 ரேஞ்ச் எப்படி இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டருக்கு வரும் தான் நான் நினைக்கிறேன். பட் இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. பட் மேபி அந்த ரேட்டுக்கு போகலாம். ஒவ்வொரு செல்லரும் ஒவ்வொரு மாதிரி விற்கிறனால அந்த ரேட்டு கண்டிப்பாக வருங்க. ஏன்னா கிடைக்கிறது ரேருங்க, அதான் பிரச்சனையாகும். சப்போஸ் இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் நீங்க முன்னாடியே வச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் லக்கின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டா நமக்கு இருக்க ஆப்ஷன் இந்த மிட்ஃபேக் எல்ட்ராகோ தான். ஒரிஜினல் எல்ட்ராகோ மாதிரி தான் இந்த பேபிளேடுமே. பட் மேக்கிங் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு இது கிடைக்கலங்கிற பட்சத்தில் இது வாங்குறதுல தப்பே கிடையாது. ஒரு பெஸ்ட் பேபிளேடுங்க. ஸோ இந்த ரெண்டு பேபிளேடுமே இப்போ ஸ்பின் ஸ்டீல் பண்ற மோட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மோட்ல சண்டை போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம மோடை சேஞ்ச் பண்ணி அட்டாக் மோட்லேயே சண்டை போடலாம். ஸோ லான்ச் பண்ணிடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஓஜி விடலாம். வாவ், ஸ்பீடை பார்த்தீங்களா? மிட்ஃபேக்கோட ஸ்பீடு வேற மாதிரி இருக்குங்க. யார் ஜெயிக்க போறாங்கிறத பார்ப்போம். ஜெயிக்கிறதா முக்கியம் நமக்கு. ரெண்டுமே ஃபைனல் சர்வே போயிடுச்சு டக்குன்னு. பட் தள்ள மாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிட்ஃபேக் தள்ள மாடுதுங்க. அதோட பாடி ஸ்டெபிலிட்டி போய் தள்ள மாடுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓஜி இஸ் தி வின்னர். அடுத்த லான்ச் விட்டுலாம். 3, 2, 1 ரெடி. அடிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து ஃபைனல் சர்வேக்கு போயிடுறாங்க. அண்ட் மறுபடியும் தள்ள மாறுறது பார்த்தீங்கன்னா இந்த யாரும் தெரியலையே. மிட்ஃபேக் தாங்க தோற்று போயிருக்கு. ஒரிஜினல் டெக்கராட்டமி தான் மறுபடியும் வின் பண்ணியிருக்கு. அடுத்த லான்ச்சை விட்டுலாம். இப்போ மிட்ஃபேக்கை ஃபஸ்ட்டு விடுவோம். போடு கமான். ஸோ ஸ்டேடியம் அவுட் பண்ணி யார் வின் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை எடுத்து பார்த்தா தான் தெரியும். தோற்று பண்ணுவேன். ஃபேக் தோத்துச்சுங்க. மிட்ஃபேக் தோத்துச்சு, ஒரிஜினல் ஜெயிச்சிருச்சு. பவர் ஆஃப் தி ஓஜி. 15 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண பேபிளோட பவரை பார்த்துக்குங்க, இப்போ கிரியேட் பண்ணியிருக்க பேபிளோட பவரை பார்த்துக்குங்க. அப்போ எது பெருசு? அதனால அதுக்கு ரேட்டு அதிகம். ஸோ இப்போ நம்ம அட்டாக் மூடுக்கு மாற்றலாம். ஸோ 2 அட்டாக் மோடுக்கு மாற்றிருக்கோம். இப்போ லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 ரெடி. யாரா வெளில போனது தெரியலையேங்க. யாரு போனது? ஒரிஜினல் வெளில போயிடுச்சுங்க. ஸோ மிட்ஃபேக் பாயிண்ட் எடுத்திருக்கு. அடுத்த லான்ச்சை விட்டுலாம். 3, 2, 1 ரெடி. தோத்த பிறகுதான் இதில் யார் தோத்துருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்கள பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு சுற்றுலா வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யார் ஃபைனல் சர்வே ஃபஸ்ட்டு போவான்னு பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு ஃபேக் போயிடும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே நேரத்தில் போயிட்டாங்க. ஸோ ஃபேக்கோட ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு. அந்த ஃபேக்குன்னே சொல்லக்கூடாது, மிட் ஃபேக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து ஃபேக் பேபிள் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் டெக்கராட்டமி பேபிள் மாதிரி தான். பட் நியூ ஜென் டெக்கராட்டமி பேபிள், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இட்ஸ் ஓவர்.
3, 2, 1 அடி. ஓ ரெடி போய் ஆடுறா. யார் ஜெயிக்க போறது? சரி சமமா சுத்துறாங்க இல்ல. ட்ராவை முடிச்சிட்டாங்க. ஸோ கைஸ் ஓகே, பேட்டில் போட்டது போதும். இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பவர்ஃபுல்லு ஓஜி ஒரிஜினல் டெக்கரட்டமி பேபிள் தான். பட் அதுக்காண்டி இவன் மொக்கலாம் சொல்ல முடியாது. இவனும் ஒரு வகையில் பவர் தான். பட் இவனோட கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் பவர் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் அந்த ஒரு ஹியூஜான பேபிள் அன்பாக்சிங் இன்னைக்கு ஈவினிங் வரும். ஸோ அந்த அன்பாக்சிங்கில் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டா. டாடா கைஸ்.